ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 6 வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்க போகும் மாற்றங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது, இன்றைய நாள் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே இந்த ரீடிங்கில் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு. மேஷ ராசி 2 of cups, ரிஷபம் தி எம்பரர், மிதுனம் 2 of pentacles, கடகம் மெஜிஷியன், சிம்மம் நைட் ஆஃப் கப்ஸ், கன்னி தி சேரியட், துலாம் கிங் ஆஃப் கப்ஸ், விருச்சிகம் 7 of pentacles, தனுசு பேஜ் ஆஃப் வான்ஸ், மகரம் பேஜ் ஆஃப் கப்ஸ், கும்பம் தி ஸ்டார், மீனம் 7 ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷ ராசி 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஒத்துழைப்பு நல்லாவே கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னா, ரொமான்ஸ் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில நல்ல ரொமான்டிக் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி நியூ லவ் ரிலேஷன்ஷிப் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டீம் ஒர்க் வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேவா. உங்கள் பார்ட்னர்ஷிப்பால் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பண வரவுமே வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்பரர் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருப்பீங்க, ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி வெளிப்படுற ஒரு நாளாக இருக்கும். ஓகேங்களா. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு கைட் பண்ணுவீங்க, நீங்கள் தான் லீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. உங்கள் பர்சன் வந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து வேல்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உங்களை ரொம்ப வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு நபராக பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ டிசிஷன்ஸ்லாம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஓகே, உங்களோட டீம் மேனேஜராக இருக்கலாம், டீம் லீடாக இருக்கலாம், உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உங்களை பாராட்டுற அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ஓகே, அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கும். ஓகேவா. எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து 2 விஷயங்களுக்கு இடையில் வந்து ஒரு பேலன்ஸ் தேவை உங்களுக்கு. ஓகேவா. நீங்கள் வந்து முடிவெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு குழப்பம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் இன்றைக்கி நீங்கள் இருக்கணும். ஓகேவா. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பயம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கணும். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேலையை வந்து ஒரே நேரத்தில் சமாளிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அமையும். அதை நீங்கள் தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி பேலன்ஸ்டாக கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா செலவு அண்ட் சேவிங்ஸ் இது ரெண்டையுமே இன்றைக்கி நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தி மெஜிஷியன் வந்திருக்காங்க. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய யோசனைகளும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கான சக்தி இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்புகிற நபர் வந்து உங்ககிட்ட பேசலாம், இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம். உங்களோட சாம் வந்து இன்றைக்கி வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா. அடுத்து ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல நாள். ஓகேவா.
உங்களோட டேலண்ட் வந்து இன்றைக்கி வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத ஒரு வருமானம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கலாம். எதிர்பாராத வாய்ப்பு மூலம் ஒரு வருமானம் வரத்துக்கான சான்சஸ் ஆர் மோர். ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா சிம்ம ராசி, நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஹையர் லெவலில் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி மனசளவில் ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க நீங்கள். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பர்சனுக்கு வந்து ஏதாவது ஒரு கன்ஃபெஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை அவங்கள மீட் பண்ணலாம். ஏதோ ஒன்று அவங்க கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி உங்களோட ரொமான்ஸ் வந்து இன்றைக்கி அதிகமாகும். ஓகேங்களா. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நியூ க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா. உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலுமே உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு வந்து நல்ல வரவேற்பும் நல்ல ஆதரவும் கிடைக்கும். ஓகே. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பண வரவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் பட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. டிலே ஆனாலும் ஷோராக வந்துடும், அதை பற்றி வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிலே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தி சேரியட் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிருந்தீங்களோ அதை வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தரப்போகுது. ஓகேவா. அதை நோக்கி உங்களை கொண்டு போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேவா. உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிட்ருக்கீங்க. அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் இருந்தாலும் ஒரு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துடும். ஓகே. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு பெருசாக பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டியோடு இருங்க, குழப்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இன்றைக்கி நிறைய விஷயங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. அடுத்து ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நீங்கள் ஸ்டெடியாக இதுதான் என்னோடய கோல் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் பயணப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட முயற்சியால் உங்களுக்கு நிச்சயமாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடனை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தோன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு மன அமைதி இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க, ரொம்ப மற்றவங்களை கருணையோடு நீங்கள் இன்றைக்கி வந்து ட்ரீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு நல்ல ஒரு லவ்வபிள் கான்வர்சேஷன் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில. ஓகேங்களா. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட காம் அப்ரோச் மூலயமா பல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி சாதிச்சுக்கலாம். ஒர்க் பிளேஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட உங்களோட இந்த யூனிக் அப்ரோச் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களோட செலவுகள் எல்லாம் குறையும், மனசுக்கு ஒரு நிறைவை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து உங்களோட உழைப்புக்கான பலனை அடையிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா. பொறுமையோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வந்து ஒரு ஒரு டிலே ஆகலாம். ஓகேவா. டிலே இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பிளான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஓகே. ஒரு சின்ன முன்னேற்றம் வந்து உங்களுக்கு அதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா. ஒர்க் பிளேஸ்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் இன்றைக்கி பார்க்க முடியும். ஓகே. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து நல்ல நிலையில் இருக்கும், பெரிய லாபம் இன்னுமே இருக்குது உங்களுக்காக, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பீங்க, ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. ஓகேவா. ஒரு அட்வென்ச்சரான ஒரு டேவாக இருக்குது இன்றைக்கி. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ் வந்து தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. நியூ லவ் பிகினிங் இருக்குது. ஓகே. அதே மாதிரி பழைய ரிலேஷன்ஷிப்பில் கூட திரும்பவும் வந்து ஒரு ரீயூனியன், ஒரு பழைய மாதிரியான ஒரு
அந்த சுறுசுறுப்பு வந்து இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நியூ ப்ராஜெக்ட் ஏதாவது தொடங்கலாம் நீங்கள், அதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பணம் பற்றி ஒரு நல்ல செய்தி வரும். ஓகேவா, ஒரு லாபம், ஒரு வருமானம், அதை பற்றி ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி உங்கள் காதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசி பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மனசளவில் வந்து நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே சாஃப்டாக இருப்பீங்க. உங்கள் மனசில் வந்து ரொம்ப கனிவான எண்ணங்கள் வரும். ரொம்ப சாஃப்டாக திங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான டேவாக இன்றைக்கி டே இருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் உங்கள் பர்சன் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். உங்கள் பர்சன் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு குழந்தைத்தனமான ஒரு அன்பு வந்து இன்றைக்கி உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கலைத்துறை சார்ந்து இருக்கிறது, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஹீலிங், அந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். பல சாதனைகள் படைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன லாபம் இருந்தாலுமே ஒரு எதிர்பாராத உதவி ஒன்றும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, உங்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீலிங் எனர்ஜி. ஓகேவா, திரும்பவும் ஒன்றா வந்து உங்கள் பர்சனோட நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட முயற்சிக்கு வந்து நல்ல பாராட்டு கிடைக்கும் உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டேருந்து. ஓகேவா, உங்களோட ஒர்க்குக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எதிர்பாராத ஒரு பண வரவு இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் அதை அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஓகேவா, என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலும் அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகும். ஓகே, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உருவாகும். ஓகேவா, உங்களுடைய காதலுக்கு வந்து ஒரு சோதனையான காலமாக இருக்கும். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டி இருந்தாலும் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க. ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் அதிகமாகலாம், ஆனால் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ ஓவரால் இன்றைக்கி 12 ராசிகளுக்குமே நம்பிக்கையோடு உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. யாருக்காக இருந்தாலும் ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கார்டுமே வந்து நம்ம சோலை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஓகேங்களா, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.